கொஞ்சம் நம்ம பாஷையில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வள்ளுவரோட திருக்குறளை கற்றுக்கலாமா? திருக்குறளில் பொறையுடைமைங்கிறது ஒரு அதிகாரம். பொறையுடைமைனா ஒன்றும் புதுமையான டாப்பிக்லாம் இல்லை, பொறுமையாக இருக்கிறது, ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கு சொல்கிறது. பொறையுடைமையில் முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நம்மளை தோண்ட தோண்ட தாங்கிட்டு இருக்க நிலம் மாதிரி நம்மளோட புறம் பேசுகிறவங்க, கேலி பண்ணுறவங்களையும் இகழ்ந்து பேசுகிறவங்களையும் பொறுமையாக இருக்கிறது தான் சிறந்த குணம். ரெண்டாவது, பொறுத்தல் இறப்பினை வென்று அதனை மறத்தல் அதனினும் நன்று. வஞ்சகம் செய்தவங்கள்ட்ட பொறுமை காட்டுறது சிறந்ததுன்னா அதை மறந்துடுறது அதை விட நல்லது. பாம்புங்கிறது கொத்தும்ல, அது கொத்துதுன்னு நினச்சி அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம்னா பாம்பு பக்கமே நம்ம போக மாட்டோமா? ஒரு ஸ்டேஜில் திரும்பி இன்னும் அடியை போடுறோம்ல, அந்த மாதிரி தான். ஒருத்தன் வஞ்சகம் பண்ணுறான்னு அவனை நினச்சிட்டே இருக்கக்கூடாது, அவனை பார்த்து பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அவனை பயந்துட்டு அவன் இருக்கிற வழியிலையும் தைரியமாக நடந்து போகணும். மூணாவது, இன்மையுள் இன்மை விருந்தினரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை உபசரிக்க முடியாதே வறுமையிலும் கொடிய வறுமை. பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது வலிமையிலும் பெரிய வலிமை. விருந்தினரை உபசரிக்க முடியாது எவ்வளோ கொடுமையான விஷயமோ அதை விட பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது தான் நம்மளோட பெரிய வலிமை. இன்மையான விஷயம் விருந்தினர்களை உபசரிக்க முடியாது, வலிமையான விஷயம் ஒருத்தவங்களை இழைக்கிற தீமையை பொறுத்துட்ருக்குது, அதுதான் பெரிய வலிமைங்கிறாங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி இழங்க வேண்டும். உன்னோட பெருமை உன்கிட்டருந்து அழியாமல் இருக்கணும்னா அதுக்கு நீ பொறுமையோடு இருக்கணும். உன்னோட பொறுமை உன்னை விட்டு போகாமல் இருக்கும்போது தான் நீ பெருமையுடையவனா இந்த உலகத்தில் வாழ்வ. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. தீமை செய்கிறவங்கள தண்டிப்பவங்கள யாருமே மதிக்கிறதில்ல, ஆனால் அதை பொறுத்து கொள்கிறவனை பொண்ணை போல் பாதுகாப்பாங்களாம். எப்படி பாதுகாப்பலாம்? கோல்டை மாதிரி பாதுகாப்பாங்களாம். ஒருத்தாரை ஒரு நாள் இன்பம் பொறுத்தாரை பொன்றும் துணையும் புகழ். தீமை செய்தவனை தண்டிப்பவனுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் சந்தோஷம். ஐயா, நம்ம இன்றைக்கி அவனுக்கு இது பண்ணிட்டோம், பழி வாங்கிட்டோம். ஆனால் அந்த தீமையை பொறுத்துக்கிறவனுக்கு வாழ்க்கை முழுவதும் என்றென்றும் புகழ் ஓங்கி இருக்குமா. திருநல்ல தற்பிற் செய்யினும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று. தனக்கு பிறர் தீமை செஞ்சாலும் அதற்கு மனம் கொதித்து அறம் தவறிய செய்யக்கூடாது. அடிச்சுக்கிட்டு நாரக்கூடாது, அடுத்தவங்களை கல்லால் அடிக்கக்கூடாது, கண்டமேனிக்கு வையக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அவன் நமக்கு தீமையே செய்தாலும் அறமல்லாத செயலை அவனுக்கு எதிராக செய்யக்கூடாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தகுதியான் வென்று விடல். அகந்தையால் நமக்கு தீங்கு செய்தாலும் அவரை நாம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும். பொறுத்தார் பூமி அல்வார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அகந்தையால் நான் பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம பொறுமையால் அவங்கள வெற்றி கொள்ளணும். 9வது குறள், துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தவர் வாய் இன்னா சொல் நோக்கிறார் பவர். தீயவர்களை தீய சொற்களால் பொறுத்து கொள்பவர் துறவிகளும் தூய்மையானவர் ஆவர். துறவி ஆகணுன்னா தவம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தீயவர்களோட தீய சொற்களை பொறுத்துக்கிட்டாலே நீ ஒரு தூய்மையான துறவின்னு அர்த்தம். கடைசியான குறள், உண்ணாது நோற்பர் பெரியார் பிற சொல் இன்னாச்சொல் நோற்பவரின் பின். பிற சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்கிறவங்க உண்ணா நோன்பு இருக்க பெரியவர்களை விட உயர்ந்தவர்களாகணும். விரதோ இருந்து தான் உண்ணா நோன்பு இருக்கணும்னு இல்லை, பிற சொல்கிற தீய சொற்களை பொறுத்து கொண்டே இருந்தாலும் உண்ணா நோட்பிருப்பவர் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லார்ட்டிருந்தும் கஷ்டம் கவலை எல்லாம் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை பொறுமையாக காத்துட்டு இருந்தோன்னா நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் பெருமை தேடி வரும். அப்படிங்கிறத நமக்கு சொல்லி புரிய வைக்க தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்தை எடுத்திருப்பாருன்னு தோணுது. வள்ளுவர் சொல்மிக்க இந்த 10 குறளையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக வளரலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய குறளோட விளக்கங்களையும் குறளோட நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனையும் வளர்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய குறளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.